ஹே காய்ஸ்! வெல்கம் டு ட்ராமா கிரஷ் வாய்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மேஜிக் மூவோட 6வது எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்குள்ள போகறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு தனியா பாருங்க. ஏன்னா இந்த எபிசோட்ல சம்பவம் இருக்கலாம். ஆனா சம்பவத்துல தான் இந்த எபிசோடே இருக்கு. நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு தெரியல. நேத்து நைட்டு இந்த எபிசோட பார்த்துட்டு, இத எப்படி நான் சொல்லுவேன்னு யோசிச்சு யோசிச்சு பொழுதும் விடிஞ்சிடுச்சு. இப்போ காலையில 8:20. நான் எப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி போடுவேன்றது தெரியல. ரொம்ப தாறுமாறா இருக்கு. ஸோ அதனால தனியா பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே நைட் டைம் மாரி தான் காட்சியாங்க. நைட் டைம்ல ஒரு மரத்தடியாண்ட ஒரு சிலை மாதிரி வச்சிருப்பாங்க போல. அந்த இடத்துக்கு ரிட்டும் இத்தியும் வராங்க. ஒரு துண்டு மாரி எடுத்துக்கிட்டு. நைட் டைம் ஆனதுனால ரிட்ட ரொம்ப பயந்துட்டு இருக்கான். சரி வா இத சாமிக்கு போடலாம் அப்படின்னு போடுறாங்க. போட்டுட்டு இருக்க சமயத்துல ஏதோ ஒண்ணு ஓடுற மாரி இருந்த உடனே ரிட்டு தான் பேய்னாவே பயப்படுவான் இல்லையா? ஐயையோ! பயமா இருக்கே! அப்படின்னு சொல்லி இத்தி பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். அதுக்கு இத்தி சொல்றான், எல்லாமே உன்னோட கற்பனை தான். பயப்படாத. என் கைய பிடிச்சுக்கோ. ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த இடம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம் சரியா? அப்படின்ற மாரி ரிட்டு சொல்றான். நம்ம பேங்காக் போகுறதுக்கு முன்னாடி வழியில ஒரு கோவில் இருக்கு. அங்க மட்டும் போயிட்டு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அப்படின்ற மாரி இத்தி சொல்றான். அவனுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு இத்தியோட கைய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கிருந்து கட் பண்ணா மேஜிக் மூவ் பாரதா காட்டுறாங்க. பியோரும் பிச்சாவும் பார்ல இருந்து வெளிய வர, அப்போ பிச்சா சொல்றான், "அது என்ன?" அப்படின்னு கேட்க, அதுக்கு பியோர் என்ன அப்படின்னு கேட்கறான். "இதுதான் தோத்து போனவங்களோட ஸ்மெல்லா?" அப்படின்ற மாரி சொல்றான். எனக்கு வின் பண்றவங்களோட ஸ்மெல் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் கடல போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ இந்த கேமுக்கு புதுசுனால வேணும்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் பெட் கட்டுறேன். அப்படி இல்லன்னா ஹோல் மந்த்தும் எனக்காக சாப்பாடு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி நான் பெட் கட்டியிருப்பேன் அப்படின்னு பிச்சா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்காக நான் வாங்கி தர மாட்டேனா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ கேம்ல சொன்னல இது பிகினிங் தான். இன்னும் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணி பாருன்னு. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பிச்சா கேட்க, அதுக்கு பியர் சொல்றான், ரொம்ப ஹாப்பி ஆகாத. நீயே அத கண்டுபிடிப்ப. நான் ஒன்னும் ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் எப்பவுமே ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால நான் ரொம்ப ஹார்டா தான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை எடுத்து டாக்ஸி புக் பண்ணேன். என்ன நீ டாக்ஸில எப்போ போறேன்? நான் உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு பேர் சொல்றான். நீ தான் குடிச்சிருக்கேன்னு கேட்க, நான் கொஞ்சோண்டு தான் குடிச்சிருக்கேன். உன்னை சேஃபா கொண்டு போய் உன்னை விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த தோத்து போனவன் இன்னைக்கு ஜெயிச்சவனை டேக் கேர் பண்ணிக்க போறான். நீ அலோவ் பண்ணனா உன் பெட்ரூம் வரைக்கும் கூட உன்னை கொண்டு விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் ஒரு மாதிரி பார்க்கறான். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா இவங்க 2 பேரும் கார்ல தான் வராங்க. பிச்சாவோட வீட்லயுமே டிராப் பண்ணிட்டாங்க. டிராப் பண்ணிட்டு டாட்டா சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு மறுபடியும் காருக்குள்ள கொஞ்ச நேரம் கடலை போடுறாங்க. என்ன வீடு வரைக்கும் டிராப் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு பிச்சா சொல்ல, இதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் தான் உன்னை சேஃபா வீட்டுக்கு கொண்டு வருவேன்னு சொன்னேன்ல அப்படின்றான். சரி பார்ல ஒரு கேம் விளையாடணும்ல, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பிச்சாவும் அது ஜஸ்ட் கேமு தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்றான். நீ என்ன சொன்னாலும் உனக்கு என்ன தோணுது அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தாய்லாந்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ என்கிட்ட மேஜிக் மூவ் பார் இருக்கு. அண்ட் நீ இருக்க, ஒரு குட் ஃப்ரெண்டா இருக்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பியூர் சொல்றான், நீ எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, ஃப்ரெண்டுக்கும் மேல அப்படின்னு சொல்றான். சரி ஓகே நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவன் காரை விட்டு இறங்க பார்க்க, இவன் தான் சீட் பெல்ட்டையும் கழட்டி விடுறான். அவன் பாய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறான். இவனுமே காரை எடுத்துட்டு போயிடுறாங்க. பிட்சா வீட்டுக்குள்ள போக, பிட்சாவோட அம்மா, "நீ மறுபடியும் வீட்டுக்கு லேட்டா வரியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீங்க ஒன்னும் தூங்கலையா? நீங்க தூங்கியிருப்பீங்கன்னு நான் நினைச்சேனே" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆக்சுவலி நான் தூங்க தான் போனேன். காரோட சவுண்ட் கேட்டது. அதனால தான் நான் கீழ வந்தேன். உன்னை டிராப் பண்ணது யாரு?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிட்சாவும் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிடுறான். "சரி உனக்கு ஏஜென்சில இருந்து கால் பண்ணாங்களா இல்லையா? நீ எப்பதான் கொரியா போற அப்படின்னு கேட்க, "நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேம்மா" அப்படின்றாங்க. "இந்த பாருடா, வாய்ப்பு வரப்பவே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்படியே லேட் பண்ணி நீ இருந்தனா உன் இடத்த வேற ஒருத்தவங்க புடிச்சுப்பாங்க. புரியுதா?" அப்படின்னு
அப்படின்னு சொல்ல, அவனுமே புரியுதும்மா அப்படின்னு சொல்றான். அவன் புரியுதும்மான்னு சொன்னோனே அவங்க அம்மா அங்கருந்து போயிடுறாங்க. இவனுக்கு கொரியா போக விருப்பமே இல்ல. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது தாத்தா, பாட்டி வீட்ட தான் காட்டுறாங்க. அவங்க எப்பயும் போல வீட்டுக்கு வெளிய ஒரு டேபிள போட்டு, ஒரு படையில போட்டு பூஜை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சாமியார் பையனும் காளி, சூலின்னு சொல்லிட்டு அந்த சந்திரமுகி படத்துல பேய் ஓட்டுறதுக்கு ஒருத்தர கூட்டு வருவாங்கல்ல போலியா, அது மாரி தான் இவன பார்த்தா எனக்கு தோணுது. அவன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ரிச்சுவல் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்ப இந்த ஆஃபரிங்க எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு முன்னாடி நீங்க வச்சீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற கெட்டது, கெட்ட சக்தி எல்லாமே போயிடும். உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. பாட்டியும் அங்க வேலை செய்வாங்க இல்லையா? அவங்கள கூட்டிட்டு வா, வா இத தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல ஃப்ரண்ட் சைடு வைக்கிறதுக்கு போயிடுறாங்க. தாத்தா என்ன பண்றாருன்னா, அந்த பையனுக்கு காசு குடுக்குறாங்க சாமியார் பையனுக்கு. குடுத்த உடனே வாங்கிக்கிட்டதும் இல்லாம, அவங்க எதிர்க்கே ஓப்பன் பண்ற மாரி தான் பார்க்குறான். அந்த சமயத்துல ரிட்டும், இத்தியும் வராங்க. "என்ன பண்றீங்க? இப்ப என்ன பூஜை?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அந்த பையன் சொல்றான், "வீட்ல கெட்டது அது மாரிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வராம இருக்கிறதுக்காக இப்ப இந்த பூஜை பண்ணோம்." அப்படின்ற மாரி சொல்லிடுறான். அப்பயும் அந்த காச தான் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுலயே குறியா இருக்கான். ரிட்டு மட்டும் அந்த சாமியார ஒரு மாரி பார்க்குறான். பாட்டியில, "ஓ! நீங்க வந்துட்டீங்களா? வாங்க நம்ம எதனா போய் சாப்பிடலாம். நீங்க ரொம்ப டயர்ட் ஆயி வந்திருப்பீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டியும், இத்தியும் உள்ள கூட்டு போயிடுறாங்க. அங்கருந்து கட் பண்ணா மேஜிக் மூவ் பாரதா காட்டுறாங்க. அங்க அண்ணனும், தங்கச்சியும் வழக்கம் போல பேசிட்டு இருக்காங்க. பியர் சொல்றான், "என்ன இன்னைக்கு பார் வழக்கத்த விட ரொம்ப சைலன்ட்டா இருக்கே!" அப்படின்னு சொல்ல, "அண்ணா வெள்ளிக்கிழமையும், ஞாயித்துக்கிழமையும் மட்டும் தான் நம்ம பார்ல கூட்டமா இருக்கும். மத்த நாள்னா இப்படிதான் இருக்கும்." அப்படின்றான். நம்ம எல்லா நாளும் நம்ம பார கூட்டமா இருக்கிற மாரி வச்சுக்கணும். அதுக்கு எதனா ஒண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, "நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு அவ கேட்கறான். அதுக்கு பியர் சொல்றா, "நம்ம பார்ல பேசாம ஏன் இந்த மாரி பேண்ட்லாம் வைக்கக்கூடாது? அந்த மியூசிக் ஃபேமிலிக்கு பிடிக்கிற மாரியும் இருக்கணும், சாஃப்ட்டாவும் இருக்கணும், ஃபோக்காவும் இருக்கணும், அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் மாரியும் இருக்கணும். அப்படி இருந்தா எல்லாருமே நம்ம பாருக்கு வருவாங்க. எல்லாருமே அவங்க பெர்சனல் ப்ராப்ளத்த மறைச்சிட்டு ஹேப்பியா இருக்கிறதுக்காக தான் பார்க்கு வருவாங்க. அங்கேயும் இது மாரி சோகமா இருந்தா நல்லா இருக்காது. நம்ம இது மாரி ஆக்டிவா வச்சா தான் நம்ம சேல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம பாருக்கும் கூட்டம் வந்துகிட்டே இருக்கும்." அப்படின்ற மாரி அண்ணங்காரன் ஐடியா குடுக்குறான். தங்கச்சியும், "நீ எது சொன்னாலும் சூப்பரா இருக்குங்க." அப்படின்றா. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ரிட்ட தான் காட்டுறாங்க. ரிட்ட யார்கிட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இத்தி குளிச்சுட்டு வரான். "நீ குளிச்சு முடிச்சிட்டியான்னு?" கேட்க, அவனுமே ம்ன்னு சொல்றான். "இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? இந்த கலர் நல்லா இருக்கா?" அப்படின்னு கேட்க, ஒயிட்ட விட இது பரவால்ல." அப்படின்ற மாரி சொல்லிடுறான். "நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்." அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்றான். "என்ன சொல்லணும்?" அப்படின்னு கேட்க, அது அது நான் எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னா, "உன்னால முடியலன்னா விட்டுரு. டைம் எடுத்துக்கோ. உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு. நீயே உன்ன வற்புறுத்திக்காத சரியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவன் படுத்துக்கிறான். அது என்னன்னா, நான் அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி பார்க்க, அதுக்குள்ள இத்தி தூங்கிடுறான். "நான் உண்மைய சொன்னேன்னா நீ கண்டிப்பா என் மேல கோவப்படுவ." அப்படின்ற மாரி ரிட்டு சொல்லிட்டுருக்கான். ஆனா அவன் தான் தூங்கிட்டானே! அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது ரிட்டோட காலேஜ தான் காட்டுறாங்க. அவன் நெறைய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் இல்லையா? அதோட தியரிய பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹே காய்ஸ்! நான் வேற ரொம்ப ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவே இல்ல. காலையில தான் இப்போ வாய்ஸ் ஓவர் குடுத்துக்கிட்டு இருக்கேன். அது ஒண்ணு. அடுத்தது நான் கொஞ்சம் பேசுறது வெளிய கேட்டுருமோன்ற பயத்திலேயே நான் கொஞ்சம் ஸ்லோவா பேசிட்டு இருக்கேன். அதனால மட்டும் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இத கூட நான் ஏன் சொல்றேன்னா, யாருனா கமெண்ட்ல சண்டைக்கு வந்துற போறீங்க. "நீ சரியாவே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்ற. ரொம்ப ஸ்லோவா சொல்ற, இல்ல சவுண்டா சொல்றன்னு." அதுக்காக தான் நான் இப்ப சொல்லிடுறேன். இப்ப வீடியோவ கன்டின்யூ பண்றேன். ரிட்டு கிளாஸ் ரூம்ல அவனோட பிரசன்டேஷன பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் டிசைன் பண்ண வீட்டுக்கு 8 ஸ்டோன் வச்சிருக்கேன். அந்த 8 ஸ்டோனோட கலர் ரெட்டு, ஒயிட்டு, பிளாக்கு, பர்பிள், ப்ளூ, கிரீனு, ப்ரவுனு இத வச்சு தான் இந்த வீட்ல நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் என்னோட ப்ராஜெக்ட். தேங்க் யூ அப்படின்னு சொல்ல, அந்த சார் வழக்கம் போல பார்த்துட்டு, "பரவாயில்லையே நீ ஃபர்ஸ்ட்டோட ரொம்ப நல்லா தேறிட்ட. எனக்கு என்ன வேணும்னா, இப்ப நீ கல்ல வச்சு இது மாரிலாம் பண்ணிட்ட. இப்ப இந்த ஹேர் பியூரிஃபைக்காக நீ பிளான்ட்ட வச்சு எதனா ஒண்ணு பண்ணுவேன்னு நான் நம்புறேன். அது சயின்டிஃபிக்லி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்றாங்க." கண்டிப்பா அவன் என்ன கல்ல வச்சு சொன்னானும் புரியல. இவர் என்ன சொல்றாருன்னு சத்தியமா புரியல. அவனோட ஸ்டோன நான் சுருக்கு பையில போட்டுட்டு இருக்கேன். சார் ஒரு மாரி சிரிச்சுட்டு போறாரு. அந்த சிரிப்புக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியலை. அங்க இருந்து கட் பண்ணா மேஜிக் மூவ் பாரதா காட்டுறாங்க. அங்க பியூர் பையன் ஒரு ஸ்டேஜ் செட்டப்ப போட்டுட்டு மைக்ல பேசிட்டு இருக்கான். "வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு மேஜிக் மூவ் பார்க்கு வந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம்ம பார்ல இன்னைக்கு புதுசா ஒண்ணு பண்ண போறோம். அது என்னன்னா பாட்டு கச்சேரி. உங்களுக்கு விருப்பப்பட்ட பாட்ட நீங்க பண்ணலாம். ஆடிஷன், கீடிஷன் என்னமோ பேசின்னு இருக்கான். அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாட்டனா பாடிக்கிட்டு இருக்காங்க. பிட்சா, பியூரோட தங்கச்சி, அந்த பார்ல வந்திருக்க எல்லாருமே கிளாப் தட்டி, "வாவ்! இந்த பாட்டு சூப்பரா இருக்குல்ல. இவங்க நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கல்லன்னு" என்ஜாய் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு கடைசியா பேசிக்கிட்டு இருக்கா. "நம்ப கிட்ட இப்ப பாடப் போறது யாருன்னா, பிட்சா" அப்படின்னு சொல்ல, "என்னது நானா?" அப்படின்னு சொல்ல, இவரும் "சரி ஓகே நீ போய் ட்ரை பண்ணு" அப்படின்றாரு. அவனுமே போயிட்டு அந்த பியானோ இருக்கும் இல்லையா? அதுல உட்காந்துக்கிறான்.
நான் வந்து ஒரு பாட்ட பாடலான்னு இருக்கேன். இது வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சுக்கிட்டே பாடுறான். அவன் என்ன பாட்ட பாடுறான்னு பார்த்தா, ஃபுல்லா வந்து பியூர பத்தி தான் பாடுறான். பியூர மீட் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த ஐஸ் ரூம்ல இருக்கிறப்போ அவன் வந்து அவனோட கோட்ட எடுத்து போடுவான் இல்லையா? அது சைக்கிள் ஓட்டுனது, கை புடிச்சது, ஒண்ணா நடந்து போனது, விளையாடுனது, அவங்க 2 பேரும் ஸ்டார பார்த்து பேசுனது, சாப்பாடு சாப்பிட்டது, இது மாரி தான் நெனச்சு நெனச்சு பாட்டு பாடி உருகி உருகி பாடிக்கொண்டு இருக்கிறான். அவன் பாடி முடிச்சோனே எல்லாருமே வந்து கிளாப் தட்டுறாங்க. "தேங்க் யூ, தேங்க் யூ" அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளேயே வந்து இந்த சைடு பார்த்தா அவங்க அம்மா இருக்காங்க. "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து பயந்துடுறான். பிச்சாவோட அம்மா பிச்சா மேல செம்ம கொலவெறியில இருக்காங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது ரிட்ட தான் காட்டுறாங்க. ரிட்ட வந்து என்னமோ ப்ராஜெக்ட் செய்றேன்னு சொல்லிட்டு டேபிள்லயே படுத்து தூங்கிடுறான். இத்தி வரான். "என்ன தூங்கிட்டியா? வா குளிக்கலாம்" அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு அவன குளிக்க போக, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அவன ஃபுல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க போல. அது மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. அவன் குளிச்சிட்டு இருக்க வழக்கம் போல இத்தி பின்னாடி வந்து அப்படியே அவன கட்டி பிடிச்சுக்கிறான். "நீ என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, "என் கூட வந்து குளி" அப்படின்றான். "இல்ல நான் ஃபர்ஸ்ட்டு குளிக்கிறேன். அதுக்கப்புறமா நீ போய் குளி" அப்படின்னு சொல்ல, அவன் வந்து ஒரு மாரி அங்க இங்க, அங்க இங்கன்னு தடவிக்கிட்டு இருக்கான். "என்னதான் நீ பண்ற? நான் ஃபர்ஸ்ட்டு குளிக்கிறேன்னு சொல்றேன்ல. நீ ஏன் இது மாரி பண்ற? அடுத்தது நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்ல, "எனக்கு வந்து உன் கூட குளிக்கணும். B2Bனா என்னன்னு தெரியுமா?" அப்படின்னு கேட்குறான். "B2Bனா பிசினஸ் டூ பிசினஸ் தானே" அப்படின்னு சொல்ல, "அது இல்ல. B2Bனா பாடி டூ பாடி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா அங்க இங்க, அங்க இங்கன்னு தடவி, 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 தடவிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன வழக்கம் போல பாத்ரூம்குள்ளேயே கச்சா முச்சா தான் நடக்குது. இத வந்து என்னால வீடியோவா காட்ட முடியாது. நீங்க டெலிகிராம்ல போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப டீப்பா இருக்கு. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து பிட்சாவோட வீட்ட தான் காட்டுறாங்க. பிட்சா அவங்க அம்மாக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து சாப்பாடுலாம் வச்சுட்டு சாப்பிடலான்னு போறப்போ, அவங்க அம்மா கேட்குறாங்க, "கொரியா ஏஜென்சில இருந்து உனக்கு ஃபோன் பண்ணாங்களான்னு?" கேட்க, அவங்க வந்து எனக்கு கால் பண்ணல. ஒரு வேளை நான் ஃபுல்லா சரியாயிட்டு வரணும்னு அவங்க வெயிட் பண்றாங்களோ என்னவோ தெரியல அப்படின்றா. "நீ தான் நல்லா ரெக்கவர் ஆயிட்டல்ல. நீ அங்க போக வேண்டியது தானே. எதுக்காக வந்து நீ இங்க இருக்க? இது மாரி பார்ல பாட்டு பாடுறதுனா நல்லாவா இருக்கு? உன் ட்ரீம் என்னன்றத நீ மறந்துட்டியா? அத மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு. அத தவிர நீ என்ன பண்ணாலும் யூஸ்லெஸ் உனக்கு புரியுதா?" அப்படின்னு கேட்க, "அது மாரி பண்ணா என்னதும்மா யூஸ்லெஸ்? எனக்கு புரியல" அப்படின்றாங்க. "உன்னோட வேலை என்ன? ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணணும். டெய்லி ட்ரெய்னிங் எடுக்கணும். அது மட்டும் தான். அத மட்டும் பாரு. மிச்சப்படி நீ எது பண்ணாலுமே வந்து அது யூஸ்லெஸ் தான். புரிஞ்சுதா?" அப்படின்னு கேட்க, அவனுமே வந்து சரி அப்படின்னு வாய் மட்டும் தான் சொல்லுது. ஆனா மனசுல வந்து அவனுக்கு என்ன இருக்குன்றத பார்க்கும்போதே நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அவன் சரின்னு சொன்னோனே அவங்க அம்மா என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு டிஷ்ஷ எடுத்து அவனோட பிளேட்ல வைக்கிறாங்க. அவன் சாப்பிடுற மாரி போக அத என்ன பண்ணிடுறான்னா, அத தள்ளி வச்சுட்டு அவனுக்கு பிடிச்ச ஒண்ண அவன் பிளேட்ல வச்சுக்கிறான். அதாவது சிம்பாலிக்கா என்ன சொல்றான்னா, "நீ சொல்றதுனா வந்து என்னால கேட்க முடியாது. எனக்கு பிடிச்ச மாரி தான் நான் இருக்க போறேன்." அப்படின்ற மாரி அவன் சாப்பிடுற விஷயத்துல காட்டுறானாம். அவன் அப்படி பண்ணதும் அவங்க அம்மா அழுகுற மாரி ஆயிட்டு அங்கருந்து எழுந்துச்சு போயிடுறாங்க. அப்போ அவனுக்கு சில ஃபிளாஷ்பேக்லாம் வருது. சின்ன வயசுல இருந்தே வந்து அவங்க சிங்கிள் மதரா வந்து அந்த பையன வளர்த்துருக்காங்க. சின்ன வயசுல இருக்கும்போதே வந்து என்னன்னா, இவன் தான் வந்து அவங்க அம்மாக்கு வந்து சமைச்சு சமைச்சு கொடுக்கறது, வீட்டு வேலை செய்றது, பாட்டு பாடுறது, ஸ்டோரி சொல்லி அவங்க அம்மாவ தூங்கி வைக்கிறது, அடுத்தது வந்து ஒண்ணா டான்ஸ் பிராக்டிஸ் பண்றது, இது மாரி தான் வந்து இருந்திருக்கான். ஆக்சுவலி அவங்க அம்மா வந்து பையன பார்த்துக்கிறத விட, பையன் தான் வந்து அம்மாவ பார்த்துட்டு இருக்கான் போல. அததான் வந்து நம்மகிட்ட காட்டுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா இத்தியோட ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. இத்தி வந்து கார்ல இருந்து இறங்க, அதே கார்ல வந்து ரிட்டும் இருக்கான் போல. ரிட்ட வந்து "வா" அப்படின்னு கைய பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறான். அவனோட ப்ராஜெக்ட்ல வந்து அவங்க ப்ரொஃபசர் வேற இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுத்து பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? அவனும் வேற அத பத்தி யோசிச்சு யோசிச்சு அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுல. அதனால வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு கூட்டின்னு போனா அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாரி கூட்டு வந்திருக்கான். தாத்தா ரிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, தாத்தா சொல்றாங்க, ஒருத்தவங்க இன்ட்ரோ பண்றாங்க. இவங்க தான் வந்து நம்ம கம்பெனிக்காக எல்லா ப்ராஜெக்ட்டும் பண்ணுவாங்க. அவங்க வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சரியான்னு சொல்ல, அந்த ரூம்ல வந்து நெறைய டிசைன் பண்ண வீடுலாம் வச்சிருக்காங்க. அபார்ட்மெண்ட்டா நல்லா பெருசு பெருசா இருக்கு. ஒவ்வொன்னத்தையும் காமிச்சு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனுமே வந்து கவனிச்சுட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது பிட்சாவோட வீட்ட தான் காட்டுறாங்க. பிட்சா வந்து அந்த கிச்சன்ல வந்து என்ன பண்றான்னா, அந்த டேப் இருக்கும் இல்லையா? அத வச்சுக்கிட்டு சும்மா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ற மாரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டொப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா, அவங்க அம்மா வந்து மாடியில வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காங்க. "அம்மா, அம்மா என்ன ஆயிடுச்சு? நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகேவா?" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அவங்க வந்து மயக்கத்திலேயே தான் இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது மேஜிக் மூவ் பாரதா காட்டுறாங்க. தங்கச்சிக்காரி வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து டான்ஸ் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு அவங்களுமே வந்து சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்ப வந்து பிரேக் கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்க எல்லாரும் போய் ஜூஸ் குடிங்க. ஜூஸ் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம பிராக்டிஸ் கன்டின்யூ பண்ணலாம் சரியா? அப்படின்னு சொல்லி பிரேக்க விட்டுர்றான். அப்போ அண்ணா வந்து கேட்கறான். "என்ன இன்னைக்கு நீ சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்க? பிட்சா வரலையான்னு?" கேட்க, அவனுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணேன். அவர் வந்து காலே எடுக்கல. எப்பயுமே வந்து கால் எடுப்பாரு. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்றான்.
"ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வேலைய கன்டின்யூ பண்றாங்க. நைட்டும் ஆயிடுச்சு. நைட் வரைக்கும் அவன் வரல, ஃபோனும் பண்ணல அப்படின்றதுனால, பிட்சாவ பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான் பியூரு. அப்போ பியூருக்கு வந்து கால் வருது பிட்சா கிட்ட இருந்து. அவன் அந்த கால எடுத்தோனே, "ஓப்பா, சராங்கே, ஸ்வாதிகா, கம்சாமிதா" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். "இன்னைக்கு வந்து என்னால பார்க்கு வர முடியாது. கிளாஸ் வந்து சொல்லிக் குடுக்க முடியாது. அத சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன்னு" சொல்ல, "நீ ஓகேவா?" அப்படின்னு கேட்குறான். நான் ஓகே தான். ஆனா அம்மாக்கு தான் வந்து முடியல. அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கேன் அப்படின்னா, "இப்ப எங்க இருக்க? என்ன ஹாஸ்பிட்டல்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா அங்கருந்து போயிடுறான். அவன் தங்கச்சி, "அண்ணா என்ன ஆச்சு? பார் வந்து இன்னும் க்ளோஸே பண்ணல. என்ன தனியா விட்டுட்டு போறியே?" அப்படின்றான். தங்கச்சியாச்சு என்ன ஆச்சு? எனக்கு வந்து இப்ப என் ஆளு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஓடி போயிடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது தாத்தா, பாட்டி வீட்ட தான் காட்டுறாங்க. அந்த 3 சாமியார வந்து அந்த பாட்டி வந்து விடுற மாரியே இல்ல. இப்ப என்ன பண்ண காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்க 3 பேரும் ஏதோ ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க போல. அதுக்கு தான் வந்து பாட்டி வந்து தேங்க் யூ அப்படின்னு சொல்லி அவங்கள வழியும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்க போன பிறகு இத்தியும் இருட்டும் வீட்டுக்கு வர, "நீங்க கரெக்ட்டான சமயத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உங்களுக்காக அந்த சாமியார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்க பாத்ரூம்ல வந்து ஏதோ ஹோலி வாட்டர்லாம் போட்டு, ஃப்ளவர்லாம் போட்டு ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. அதுல குளிச்சா வந்து உங்களுக்கு நல்லது நடக்குமா? போய் அதுல போய் குளிங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் மாடிக்கு போயிட்டாங்க. அடுத்தது இவங்க 2 பேரும் குளிக்கிற சீன தான் காட்டுறாங்க. ஒரு டப்புல வந்து தண்ணி ஊத்தி வச்சுட்டு, அதுல இலை, செடி, பூவு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழ தோலு, அதுக்கப்புறம் மல்லிப்பூ, அந்த பூ, சாமந்தி பூ அப்படின்னு எல்லா பூக்களையும் போட்டு, பூக்கள விட இலை தான் ஜாஸ்தியா இருக்கு. அது எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள தான் இவங்க 2 பேரும் ஒட்டு துணி இல்லாம உட்காந்துட்டு இருக்காங்க. ரிட்டு சொல்றான், "இது எல்லாம் என்ன இரிட்டேட் பண்றது. இப்படி நம்ம குளிச்சே ஆகணுமான்னு" சொல்ல, சைனீஸ் ட்ரெடிஷனல் படி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொன்னு அர்த்தம் இருக்கும். இந்த இலைக்கு வந்து அது, இந்த சாத்துக்குடி தோல் அது ஆரஞ்சு தோலுக்கு வந்து இந்த மீனிங்னு ஒவ்வொன்ன பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். நம்ம வந்து அது மாரி குளிக்க போறதும் கிடையாது. அதனால வந்து அவன் எடுக்கிற கிளாஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அத மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். கிளாஸ் எடுக்கிறவன் அடுத்தது வந்து என்ன கிளாஸ் எடுக்கிறானோ, மேட்ர பத்தியும் கிளாஸ் எடுக்குறான். ரிட்டு பையன் சும்மா இருந்தாலும், எத்தி சும்மாவே இருக்க மாட்டான். கைய வச்சுக்கின்னு சும்மாவே இருக்க மாட்றான். அவன் என்னென்னமோ பண்ண, அடுத்தது எப்பயும் போல தான் இவங்களுக்குள்ள. ஆனா என்ன இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இதுவே வந்து ஒரு 2, 3 நிமிஷம் கிட்ட போயிட்டுருக்கும் போல. என்னால இதையும் வந்து காட்ட முடியாது. கொஞ்சம் ரொம்ப டீப்பா தான் போயிட்டுருக்காங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது பிட்சாவ தான் காட்டுறாங்க. பிட்சா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து பியூர் வந்துடுறான். பிட்சா பியூர பார்த்து சொல்றான், "நீ இங்க என்ன பண்ற? பாரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டியா? இங்க வந்துட்டுருக்கேன்னு" சொல்ல, "அதெல்லாம் விடு. அம்மா இப்ப எப்படி இருக்காங்கன்னு" கேட்க, "அம்மாக்கு வந்து உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இன்னும் வெளிய வரல. வந்தா தான் தெரியும். டாக்டர் கிட்ட கேட்கணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்க சமயத்துல டாக்டர் வந்துடுறாங்க. "டாக்டர் இப்போ அம்மாக்கு எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்க, "இப்போ உங்க அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. லைட்டா தான் காயம் இருக்கு. நான் வந்து மருந்து குடுத்துருக்கேன். அந்த மருந்த வந்து ப்ராப்பரா வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா வந்து வீல் சேர்ல தள்ளிட்டு வராங்க. "அம்மா இப்போ நீ ஓகேவா? வலி எப்படி இருக்குன்னு" கேட்க, "கொஞ்சம் வலிக்குது" அப்படின்றாங்க. "சரி வாங்க, நானே வந்து உங்கள ட்ராப் பண்ணிர்றேன்" அப்படின்னு சொல்லி பியூர் தான் வந்து அவங்கள வந்து ட்ராப் பண்றதுக்கு வராங்க. அவங்க அம்மா சொல்றாங்க பியூர் கிட்ட, "நீ வீடு வரைக்கும் ட்ராப் பண்ணதுக்கு வந்து தேங்க் யூ" அப்படின்னு சொல்லி, "இதுல என்ன இருக்கு? உங்கள நல்லா கவனிச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்றான். அப்புறம் பிட்சா சொல்றான், "சரி நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நான் அம்மாவ வந்து மாடியில வந்து விட்டுட்டு வந்துர்றேன்னு" சொல்லி அவங்க அம்மாவ கூட்டிட்டு மாடி பெட்ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவ விட்டதுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பியூர் சொல்றான், "நீ உங்க அம்மா கூட ரொம்ப க்ளோஸா?" அப்படின்னு சொல்ல, "ஆமா. எனக்கு வந்து எங்க அம்மாவ ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தெரியுமா? நீ தான் வந்து அந்த பாரோட ஓனர்ன்னு தெரிஞ்சுச்சுன்னா, உன் கூட வந்து பேசாதன்னு கூட சொல்லுவாங்க. அவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டு" அப்படின்றாங்க. "ஏன் நீ அப்படி சொல்றன்னு" கேட்க, "நான் எப்பவுமே அவங்க சொல்றத மட்டும் தான் கேட்பேன். அதனாலேயே வந்து நான் கொரியாவுக்கு போயிட்டேன். எனக்கு அதனாலேயே வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இருந்தது கிடையாது. என் லைஃப் வந்து ஃபுல்லா போரிங்கா தான் இருக்கும். எந்த ஒரு ஃபன்னுமே வந்து கிடையாது." எங்க அம்மா வந்து சின்ன வயசுல வந்து டான்ஸ், ஸ்போர்ட்ஸு அப்படின்னு சொல்லி என்னமோ சொல்றாங்க. அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து நேஷனல் லெவல்ல வந்து இருந்தாங்க. ஆனா அவங்களோட மசில் வந்து வீக் ஆனதுனால அத வந்து கன்டின்யூ பண்ண முடியல. அப்போ அவங்களோட ஒரே ஒரு ட்ரீம் வந்து என்ன வச்சு மட்டும் தான் இருந்தது. நான் ஒரு ஐடல் ஆகணும். நான் நல்லா வளரணும் அப்படின்ற மாரி தான் நெனச்சாங்க. நானுமே வந்து அவங்க சொல்ற எல்லாத்துக்குமே வந்து சரி, சரின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து என் அம்மாவ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அம்மாவோட ட்ரீம் தான் வந்து என் ட்ரீமுமே அப்படின்ற மாரி சொல்ல, "அப்போ உன் ட்ரீம் என்ன?" அப்படின்னு பியூர் கேட்கறான். அவனும் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டு பியூர வந்து கட்டி பிடிச்சுக்கிறான். பியூர் சொல்றான், "நீ எல்லாத்தையும் வந்து ரொம்ப கேரி பண்ணிட்டு இருக்க. ரொம்ப டயர்டா இருக்காங்கன்னு" சொல்ல, எங்க அம்மா வந்து ஒவ்வொரு டைமும் வந்து என்ன ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ, அவங்களோட கனவு வந்து நடந்துட்ட மாரி எனக்கு ஃபீல் ஆகும். உண்மைய சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்ற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து பியூர் சொல்றான், "இத பாரு, நான் வந்து உன்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். இப்ப வந்து என் கைக்குள்ள தான் நீ இருக்க. உனக்கு வந்து என்ன தோணுதோ நீ அத பண்ணு. அதனால நீ கேரி பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையுமே வந்து விட்டுடு. அத பத்தி யோசிக்காத. நான் சொல்றத மட்டும் நீ சும்மா கற்பனை பண்ணி பாரு. சரியா? உனக்கு என்ன தோணுதோ அத மட்டும் நீ பண்ணு. உனக்கு புடிச்ச மாரி இரு. நான் சொல்றது கேக்குதா?" அப்படின்னு சொல்லி அவனோட ஹார்ட்ல கைய வச்சுட்டு, எப்பயுமே வந்து ஹார்ட் ஒண்ணு சொல்லும். அது என்ன சொல்லுதோ அத மட்டும் செய் ஓகேவா? அப்படின்றான். அவனுமே வந்து அவனோட ஹார்ட்ல கைய வச்சுட்டு, இப்ப என் ஹார்ட் என்ன சொல்லுதுன்னா அப்படின்னு சொல்லி பியூர வந்து
கிஸ் பண்ணிடுறான். அவன் பண்ண உடனே இவனுமே பண்ணிட்டு, ஹால்லயே கசாமுசா தான். ஏன் பெட்ரூம் இருக்கும். அதுலலாம் இல்ல. அவங்க அம்மாவ மாடியில தூங்க வச்சிருப்பான். அவங்க அம்மா வந்தாங்கன்னா என்ன ஆகும்னு கூட தெரியல. இவங்க ஒரு பக்கம் தாறுமாறா பண்ணிக்கிட்டு இருக்க. அதுவும் டிசைனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் போயிட்டுருக்கு. இவங்க எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த எபிசோடையும் முடிச்சிடுறாங்க. ஒரு வேளை நான் நைட்டே வாய்ஸ் ஓவர் குடுத்துருந்துருக்கலாம் போல. இத எப்படி நான் குடுப்பேன்னு யோசிச்சு பொழுதும் விடிஞ்சிடுச்சு. இப்ப கரெக்ட்டா 10 மணி கொடுத்தும் முடிச்சுட்டேன். இதுல நான் ஸ்டார்ட்டிங்ல வேற எதுக்கு தனியா பாருங்கன்னு சொன்னேன்றதே எனக்கே தெரியல. ஏன்னா இதுல அவ்ளோ கொஞ்சம் மோசமா தான் காமிச்சிருந்தாங்க. ஒரு வேளை இது மாரி இதோட மோசமா கூட வேற ட்ராமா இருந்திருக்கலாம். எனக்கு தெரியாது. நான் எனக்கு புதுசுன்றதுனால இது கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்குதுனால நான் அதான் கொஞ்சம் பயந்துட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க பிஎல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல செர்ரி பழத்த போட்டீங்கன்னா, செர்ரி அக்காக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். சீக்கிரமா உங்கள வேற ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் கைஸ். டேக் கேர். லவ் யூ ஆல்.